RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பாஜக காங்கிரஸ் இரண்டுமே ஒன்றுக்கொன்று எதிர்த்து வாக்குவாதம், மோதல், அந்த பேரணி, போராட்டம். அம்பேத்கர் விஷயம்தான். அவர் பேசும்பொழுது சொல்கிறாரு அமித்ஷா, இப்போ ஃபேஷனாகி போச்சு அம்பேத்கர் பேரை சொல்லி கோஷம் போடுறது, அம்பேத்கர் 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 அப்படின்னு. இப்படி சொல்கிறதுக்கு பதில் கடவுள் பேரை சொன்னால் கூட சொர்க்கத்துக்கு 7 தலைமுறைக்கு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன விஷயந்தான் இப்போ பெருசாக இருக்குது. இதை காங்கிரஸ் கண்டிக்குது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுது. இல்லை, காங்கிரஸ் இதை திருச்சி வெளியில் விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகக்காரங்க. பாஜகவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு தள்ளுமுள்ளு வரைக்கும் போயிருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் உள்துறையினுடைய அமைச்சர் பேசுகிறார். அவர் பேசுவதை அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கேட்கிறார்கள். போதாத குறைக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சார். அது எப்படி திரித்தும் மறித்தும் எப்படி சொல்ல முடியும்? அவர் பேசிய செய்தியை எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற நான் கேட்டேன், அவர் என்ன பேசினார் என்பதை. அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கடவுளின் பெயரை சொன்னாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கவாசல் திறக்கும் என்று அவர் பேசினார். இந்த பேச்சு அவருடைய பேச்சு இல்லை என்று அமித்ஷா சொல்லட்டும். நாடாளுமன்றத்தினுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட்ல இடம்பெற்றிருக்கிற குரல் அவருடைய குரல் இல்லை என்று சொன்னால், அதை நாம இப்ப தகவல் தொழில்நுட்பம் என்பது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். ஒருவருடைய குரல் அவருடைய இதுதானா இல்லையா என்பதையெல்லாம் இப்போது கண்டறிவதற்கு இலகுவான வசதிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நான் ஏதோ அமித்ஷா பெரிய வீரர் தீரர் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஏன்னால் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அமித்ஷா ஃபார்முலா என்று சொன்னார்கள். அமித்ஷா தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொன்னார்கள். அமித்ஷா களத்திலே இறங்கினால் வெற்றிகளை மட்டுமே குவிப்பார். அவரை யாரும் கண்டு அஞ்சி நடுங்கிட வேண்டுமே தவிர அவர் ஒருவருக்கும் அஞ்சியதில்லை என்று சொன்னார். அண்ணன் ராதாரவி கூட ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. பாஜகவுல சேர்ந்த பிறகு சொன்னாரு, 2 கேடி இருக்கிறானுங்கடா உலகத்திலேயே மிகப்பெரிய கேடி, அந்த 2 கேடியும் எங்க கிட்டதான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மோடி, இன்னொருவர் அமித்ஷான்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தோன்னா நான் கூட பெரிய இந்த அம்மன் படத்துல வர வில்லனை விட மோசமான வில்லனா இருப்பார் போல் இருக்கு அமித்ஷான்னு நினைச்சா, இந்த அளவுக்கு ஓடி ஒளிகிற ஹெச் ராஜாவை விட ஒரு மோசமான நபராக இருக்கிறாரு. இதுக்கு எங்க அண்ணன் ஹெச் ராஜாவே தேவலாமே. அவரே நிறைந்த நீதிமன்றத்தில் போய் பேசியது என் குரல் இல்ல வேறொருவருடைய குரல் என்று அஃபிடவிட் தான் போட்டாரு. இவர் நாடாளுமன்றத்தினுடைய நிறைந்த அவையில் பேசிவிட்டு அதை திரித்து விட்டது காங்கிரஸ் கட்சி. ஏன் சார் உங்களுடைய கருத்துல உங்களால நிக்க முடியல? பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே தான் பேசிய கருத்துக்கு பொறுப்பேற்க திராணியும் துணிச்சலும் இல்லாத கட்சி என்பதை அமித்ஷா வரை நிரூபித்திருக்கிறார்கள். சாவர்கர்ல இருந்து தொடங்குது சார் இந்த வரலாறு. பேசிவிட்டு நான் பேசலைங்கிறது இன்றைக்கு நேற்று அல்ல. இவர்களுடைய மூதாதையர்கள் காலம் தொட்டு துவங்கி ஹெச் ராஜாவிலிருந்து இப்போது அமித்ஷா வரை நிற்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம். எனவே இந்த ஜனநாயகத்தை தான் அடியோடு மிதித்து தகர்த்தெறிய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செய்தி தான். இன்னைக்கு அமித்ஷா இப்ப பேசி இருக்கிறார்ல நாடாளுமன்றத்துல, இது இப்படியெல்லாம் பேச்சு வரும்னு 75 வருடத்துக்கு முன்பே கணித்த அம்பேத்கர் ஒரு செய்தியை சொன்னார். இன்னைக்கு அமித்ஷா பேசியதற்கும் அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னதுக்கும் தொடர்பு இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அன்றே கணித்தார் அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் பேசிய செய்தியை, கொல்கத்தா மாநாட்டில் பேசிய செய்தியை நான் சொல்றேன். இன் இந்தியா பக்தி ஆர் வாட் மே பி கால்ட் எ பாத் ஆஃப் டிவோஷன் இட் என்டர்ட் டு த டிக்டேட்டர்ஷிப். அவர் சொன்ன வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? அரசியலில் பக்தியோ அல்லது புனிதமோ உள்ளே வரும் என்று சொன்னால் இதுதான் சொர்க்கத்துக்கான வாயில், இதுதான் ஆன்மீகத்துக்கான வாயில் என்று எப்போதாவது எவராவது பேசுவார்கள் என்று சொன்னால் அது அழிவை நோக்கிய நகரும், சர்வாதிகாரத்தை நோக்கிய நகரும்னு இன்னைக்கு அமித்ஷா பேசினதுக்கு அன்றைக்கே சொல்லிவிட்டு போனார் அம்பேத்கர். நான் என்ன கேட்கிறேன், அம்பேத்கரை காங்கிரஸ் ஒரு ஃபேஷன் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க என்ன சார் செய்றீங்க? அவர்களாவது ஃபேஷனுக்காக பயன்படுத்தினார்கள் என்று நீங்கள் சொல்வதை ஏற்பதாக இருந்தாலுமே கூட நீங்கள் அம்பேத்கரை உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக அல்லவா நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அம்பேத்கர் சொன்னதை உங்களால் ஏற்க முடியுமா? அம்பேத்கர் எதற்காக தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை துறந்து விட்டு வந்தார்?
அது குறித்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? த டே வில் கம் த லீடர் வில் எமர்ஜ்னு சொன்னார் சார் அம்பேத்கர். என்னால் இந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியவில்லை, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கிறார்கள், ஜவஹர்லால் நேருவே நெருக்கடிக்கு ஆட்பட்டிருக்கிறார். இதெல்லாம் அவர் வைத்த குற்றச்சாட்டுகள். யாரை நோக்கி வைத்தார்? அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஆனால் காங்கிரஸ் கட்சியில் மாறு வேடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள் இருந்தார்கள், ஜனசங்கத்தினுடைய ஆட்கள் இருந்தார்கள். அவர்களை குறிவைத்துத்தான் அன்றைக்கு சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இன்னொன்னு, அம்பேத்கர் மிக முக்கியமான கருத்து ஒன்றை சொன்னார். 1927 ஒரு பேரணியை நடத்தினார் அம்பேத்கர். அந்த பேரணியில அம்பேத்கர் வைத்த முழக்கம், அப்போதுதான் பொது குளத்தில் நீர் அருந்தி விட்டு அம்பேத்கர் வந்ததற்காக அந்த பொது குளத்துக்கு போய் மாட்டு சாணத்தை அலசி, அதே போன்று விபூதிகளை குங்குமத்தை எல்லாம் ஊற்றி மாட்டினுடைய பாலை ஊற்றி அந்த குளத்துக்கு இவர்கள் தீட்டு கழித்தார்கள். அது ஒரு மோசமான நிகழ்வு என்று வர்ணித்து விட்டு அம்பேத்கர் ஒரு செய்தியை சொன்னார். அதையும் நான் இப்போது சொல்லி விடுகிறேன். Hindu Raj must be prevented at any cost. Hindu society does not exist. It is only a collection of caste. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து ராஜ்யம் எந்த கட்டத்திலும் அமைக்கப்படுவதை நாம் தடுத்து நிறுத்திட வேண்டும். இந்து சொசைட்டி என்பது, இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. does not exist. It is a collection of caste என்று சொல்கிறார். அது ஒரு சாதிய கட்டமைப்பு தானே தவிர அப்படி ஒரு மதமே இல்லை என்று சொன்னார். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இன்னொன்று, நீங்கள் அம்பேத்கரை பின்பற்றுவதாக இருந்தால், சாதுக்கள் எல்லாம் கூடி வாரணாசி தான் இந்தியாவினுடைய தலைநகர், மனுஸ்மிருதி தான் இந்தியாவினுடைய சட்டமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்களே. நீங்களோ நானோ அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றினால் தேசிய பாதுகாப்பு சட்டம் நம் மீது பாயாதா? நாம் 2 பேரும் சிறை கொட்டடிக்கு போய்விட மாட்டோமா? ஆனால் சாதுக்களை இந்த அரசு ஏதாவது ஒரு கேள்வியையாவது எழுப்பியதா? அது எப்படிங்க? நீங்க இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் செல்லாது, டெல்லி தலைநகராக இருக்காது, வாரணாசி தான் தலைநகராக இருக்கும் என்று நீங்கள் பேசலாம் என்று கேட்டார்களா? இல்லையே. அப்போ என்ன நோக்கம்? அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு சனாதன தர்மத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கம். நீங்கள் அம்பேத்கரினுடைய சிந்தனைக்கு நேர் எதிராக செயல்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறீர்கள்? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பகைமை இருந்தது, காங்கிரசுக்கும் அம்பேத்கருக்கும் பகைமை இருந்தது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸா இன்றைக்கு இருக்கிறது? இன்றைக்கு காங்கிரஸ் பல்வேறு உருவமாக மாறி இன்றைக்கு சமூக நீதியின் பக்கம் நிற்கிற காங்கிரஸாக மாறி இருக்கிறதா இல்லையா? அன்றைக்கு அம்பேத்கர் சொன்ன பொருளாதாரத்தில் இடஒதுக்கீடு வேண்டுமா என்று ஒரு பேச்சு எழுகிற போது, இல்லை இல்லை, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருந்துதான் இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்று பேசினாரா இல்லையா அம்பேத்கர்? அதை நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கு ராகுல் காந்தி அல்லவா அந்த குரலை பேசுகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற குரல் யாருடைய குரல்? ராகுலினுடைய குரலா, மோடியினுடைய குரலா? அப்ப அம்பேத்கர் அன்றைக்கு சப்ரஸ்ட் கம்யூனிட்டியிலிருந்து இந்த இடஒதுக்கீடை தொடருங்கன்னு சொன்னாரு. அதற்கு சாதிவாரி இடஒதுக்கீடு தானே மையப்புள்ளி. அதை இன்றைக்கு பேசுபவர் ராகுல் தானே. அப்ப காங்கிரஸ் அன்றைக்கு அம்பேத்கரோடு முரண்பட்டு நின்றது என்பது யதார்த்தமான உண்மைதான். காந்தியை பார்த்து மோகன்லால் கரம்சந்த் காந்தி என்றுதான் அவர் எப்போதும் கடிதத்தை எழுதியிருக்கிறார். மாறுபட்ட கருத்தில்லை. ஹரிஜனர்கள் என்று சொல்கிற காந்தியினுடைய கூற்றை எதிர்த்தவர் தான் அம்பேத்கர். காந்தி ஒருபோதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கரங்களை குலுக்காதவர் என்று விமர்சித்தவர் தான் அம்பேத்கர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அரசியல் அமைப்பு சாசன சட்ட வரைவு குழுவுக்கு தலைவராக அம்பேத்கர் வர வேண்டும் என்று முன்மொழிந்தவர் காந்தி. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த எல்லோரும் பேரறிஞர்கள் சார். நீங்க யோசிச்சு பாருங்க. பாரத்லா படிச்சுட்டு பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்தவர் ஜவஹர்லால் நேரு, அவரே பெரிய வழக்கறிஞர் தான். இன்னும் பேரறிஞர்கள் எத்தனை பேர்? பாபு ராஜேந்திர பிரசாத், ராஜகோபாலாச்சாரி, சர்தார் வல்லபாய் பட்டேல், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், இப்படி எல்லோரும் அங்கே கற்று தேர்ந்தவர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி அம்பேத்கரிடத்திலே இருக்கிறது. அந்த புரிதல் அம்பேத்கரிடத்திலே தான் இருக்கிறது. தொலைநோக்கு பார்வை அம்பேத்கரிடத்திலே இருக்கிறது என்பதை கண்டறிந்தவர் காந்தி தான். காந்தி சொன்னதன் அடிப்படையில் தான் சட்ட வரைவு குழுவுக்கு அவர் தலைவராக பொறுப்பேற்றார். இதை நான் சொல்லல, அம்பேத்கரினுடைய பேரனே அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். காந்தியினுடைய முன்முயற்சியில் தான் சட்டத்தை வரையறுத்து தருகிற சட்ட வரைவு குழுவுக்கு, அரசியலமைப்பு சாசன சட்ட வரைவு குழுவுக்கு அம்பேத்கர் தலைவரானார் என்பதை அம்பேத்கரினுடைய பேரனே சொல்றாரு. அப்ப காந்தி இல்லை என்று சொன்னால் அம்பேத்கருக்கு அந்த இடம் கிடைத்திருக்குமா? அம்பேத்கர் அந்த இடத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தந்திருக்க முடியுமா? இப்ப நீங்க கொண்டு வந்தீங்களே 129வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா, 128 முறை திருத்தி இருக்கிறாங்களே. யாரு போட்ட சட்டத்தை திருத்துனீங்க?
அம்பேத்கர் போட்ட சட்டத்தை திருத்தினீங்க, உங்களுக்கு முழு மெஜாரிட்டி கிடைக்காம போச்சே. இப்ப நீங்க தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா நாடாளுமன்றத்துல இந்த கூட்டத்தொடர்ல 129வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு? அந்த சட்டத்தை திருத்த முடியாமல் நீங்கள் தடுமாறுகிற இந்த நிலையை உருவாக்கி வைத்தவர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கருடைய வழியிலா நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னொன்று, அம்பேத்கரை கொண்டாட வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அம்பேத்கரை இழிவு செய்கிற வேலையை செய்து கொடுக்க. வெறுமனே அம்பேத்கர் பேரை சொல்லிட்டா போதுமா? அம்பேத்கரினுடைய சித்தாந்தங்கள் என்ன? அம்பேத்கர் சொன்னாரா தனி மனித துதிப்பாட சொல்லி சொன்னாரா? எனக்கு செலவு வச்சிருங்க, எனக்கு மாலை போட்டுருங்க, என்னுடைய பேரை சொல்லிருங்க போதும்னு சொன்னாரா? அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? அவர் தாங்கி இருந்த சித்தாந்தம் என்ன? அவருக்கு இருந்த லட்சிய வேட்கை எத்தகையது? அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறா? அன்றைக்கு இருந்த உங்களுடைய இந்து மகாசபா அதை ஏற்றுக்கொண்டதா? சாம் பிரசாத் முகர்ஜி ஏன் சார் முதல் கூட்டத்திலேயே பாய்காட் பண்ணிட்டு வந்தாரு? அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானே வந்தாரு. சாம் பிரசாத் முகர்ஜி யார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தானே. அப்போ உங்களுடைய மூதாதையர்கள் யாரை எதிர்த்தார்களோ அந்த அம்பேத்கரை உங்களுடைய அரசியல் லாப நட்ட கணக்குக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள். எங்காவது காங்கிரஸ் அப்படி பயன்படுத்தி கொண்டதா? இப்போது இந்த பிரச்சனையில் வசமாக சிக்கி கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கு அம்பேத்கர் மீது உண்மையான பற்றும் கிடையாது. அம்பேத்கர் கொள்கையை மனதார ஏற்றுக்கொள்கிற பக்குவமும் அவர்களுக்கு கிடையாது. எனவே அம்பேத்கரை இத்தனை நாட்கள் பெயருக்காக பயன்படுத்தி வந்தவர்கள் இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்திருக்கிற சம்பவங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. பேசும்போது சொன்னீங்க காங்கிரஸோட முரண்பட்டதெல்லாம் உண்மைதான், அதை யாரும் மறுக்கல, அம்பேத்கர் முரண்பட்டது உண்மைதான் அப்படின்னு. இதை தான் மோடி சொல்கிறாரு. இப்போ நேற்று இந்த அமித்ஷா விவகாரம் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறது என்னன்னா, காங்கிரஸ் அவரை தோற்கடிச்சது எலெக்ஷனில், அதெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு பாரத ரத்னா விருது மறுத்தது காங்கிரஸ் அப்படிங்கிறார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அம்பேத்கர் உருவப்படத்தை வைக்க அனுமதிக்கவில்லை. நாங்கள் அம்பேத்கர் மீது மிகுந்த மரியாதையை கொடுத்துள்ளோம். அவரது தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவோங்கிறார். திருமாவளவன் ஒரு இடத்துல குறிப்பிடும்போது அமித்ஷா மட்டுமில்லை, பிரதமர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த பாஜகவே அம்பேத்கரை எதிர்க்குது அப்படிங்கிறார். ஆனால் ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பாஜகவை பொறுத்தவரை அம்பேத்கர் தான் கடவுளுக்கு சமமானவர், அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்பேத்கரை அவங்க அந்தளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளல, அரசியலுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு. நாங்கள் உண்மையிலுமே அம்பேத்கருடைய கூற்றுக்களை ஏற்றுக்கிட்டோம், பின்பற்றுகிறோம், அது நடைமுறையில் கொண்டாந்துருக்கிறோம். திரௌபதி முர்மு எந்த இடத்துல நாங்கள் அமர வச்சிருக்கிறோம், ராம்நாத் கோவிந்த எந்த இடத்துல அமர வச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஒடிசாவில் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் முதல்வர், மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கரில் பட்டியலினத்தைச் சேர்ந்தோர் துணை முதல்வர் ஆகியுள்ளனர். மத்திய அமைச்சரவையில் பட்டியலின பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருப்பதும் மோடி அரசில் தான் இருக்கிறாங்க. அதிகமாக இருக்கிறவங்க மோடி அரசில் தான் இருக்கிறாங்க. இதுதான் உண்மையிலுமே டாக்டர் அம்பேத்கரை போற்றுவது, எப்படி மதிப்பது என்பது இதுதான். இது போல காங்கிரஸ் செய்ததா? அருமையா நிறைய உதாரணங்களை சொன்னீங்க. துணை முதலமைச்சர், திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர், ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர். ஏன் சார் உங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் மட்டும்தான் கிடைக்குமா அம்பேத்கரினுடைய கொள்கை கோட்பாடுகளை மதிப்பதற்கு? உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் எத்தனை நீதிபதிகள் பழங்குடியினர், எத்தனை நீதிபதிகள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலைமை நீதிபதி உட்பட எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள்? அரசினுடைய துறைகளில் செயலாளர்களாக இருக்கக்கூடிய எத்தனை செயலாளர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், எத்தனை செயலாளர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள்? 11 ஆண்டு கால ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு. இந்த 11 ஆண்டுகளில் நீங்க போட்ட அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் வெளியிடுங்க. கிரண் ரிஜிஜு சொல்றாருல, பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பட்டியல் போடுறாருல, அவருடைய துறைக்கு செயலாளரை யார சார் வச்சிருக்காரு? அவருடைய துறைக்கு துணை செயலாளராக யாரை வைத்திருக்கார்? ஏன் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் கிடைக்கவில்லையா? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த IAS அதிகாரிகள் கிடைக்க மாட்டார்களா? இந்தியா முழுமைக்கும் சல்லடை போட்டு சலிக்க வேண்டிய இடத்திலா இருக்கிறார்கள்? அவர்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? இன்னொன்று நான் கேட்கிறேன், கிரண் ரிஜிஜு சொல்கிறாரே கடவுளுக்கு இணையாக நாங்கள் வைக்கிறோம். இதுவே அம்பேத்கரை அவமதிக்கிற வேலை சார். நீங்க என்ன தனி மனித புகழ் பாடுறீங்களா? வணங்குகிற இடத்தில் என்னை வையுங்கள் என்று அம்பேத்கர் சொன்னாரா? தமிழ்நாட்டில் பெரியாரை நாங்கள் கடவுளுக்கு பக்கத்தில் வைத்திருக்கிறோம், கடவுளாக வணங்குகிறோம் என்று சொன்னால் பெரியாரினுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அத்தகைய ஆபத்து இன்றைக்கு அம்பேத்கரினுடைய கோட்பாட்டுக்கு, அம்பேத்கரியத்துக்கு வந்திருக்கிறது. அம்பேத்கர் அப்படியா சொன்னார்? இந்த மதமே வேணாண்டா, இந்த மதத்திலிருந்து நான் வெளியில போறேன்டான்னு சொல்லிட்டு போனார். ஏன் வேண்டாம் என்று சொன்னார்? இந்த வழிபாடுகள்
ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்தவையாக இருக்கிறது. இந்த வழிபாட்டில் எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கவில்லை. எனவே எங்கே சம உரிமை கிடைக்கிறதோ அதை நோக்கி நான் போறேன்னு சொன்னவர் மட்டுமல்ல, பெரியாரையும் கூப்பிட்டாரு சார் அம்பேத்கர். வாங்கன்னு கூப்பிட்டாரு. பெரியார் சொன்னார், இல்ல இல்ல நீங்க போங்க, இங்க இருந்துகிட்டே தான் இந்த பயல்களோட கண்ணுல விரல விட்டு நான் ஆட்ட வேண்டியிருக்கு, நான் வரல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் இங்க என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரை அனுப்பி வைத்தார் பெரியார். அந்த தனி மனித வணங்குகிற துதிபாடுகிற வேலைக்கு எதிராக காலம் முழுவதும் இயங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் என்ன குடியரசுத் தலைவராக ஒரு தாழ்த்தப்பட்டோர் வர வேண்டும் என்பதற்காக இத்தனை முயற்சிகளை எடுத்தார். அதிகார பரவலாக்கம் வேண்டும் என்பதற்காக காலம் முழுவதும் இயங்கிய தலைவர். எனவே அவர் எந்த கொள்கை கோட்பாடுகளை பேசினாரோ அதை விட்டுவிட்டு ஒப்புக்காக அவருடைய பெயரை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்வது என்பதற்குள்ள அது ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தன அரசியல். அந்த அயோக்கியத்தனமான அரசியலை தான் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கு. சார், நான் என்ன கேட்கிறேன், படத்தை வைக்கல, சிலையை வைக்கல, பேரை சொல்லல, பேரை சொல்றாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அம்பேத்கர் பேசிய கொள்கையை இன்றைக்கு பின்பற்றுகிற கட்சி எது? நான் சொன்னல, என்னுடைய துவக்கத்துல சொன்னல, இந்து ராஜ் மஸ்ட் பி பிரிவென்டட் அட் எனி காஸ்ட். இந்து ராஜ்யம் எந்த கட்டத்திலும் தடுக்கப்பட வேண்டும் அம்பேத்கர் சொன்னார். சார், நீங்க ஏற்கிறீங்களா? அம்பேத்கரை கடவுளுக்கு அடுத்து வச்சிருக்கீங்கல்ல, உங்களுடைய வழிகாட்டியா ஏற்கிறீங்கல்ல, அதை ஏற்கிறீர்களான்னு நீங்க சொல்லுங்க. இந்து ராஜ்யம் அமைக்க மாட்டோம், அம்பேத்கர் சொன்னார், அட் எனி காஸ்ட் அது கொண்டு வரக்கூடாது, பிரிவென்டட்னு சொன்னாரு, அதனால நாங்க அதை ஏற்க மாட்டோம். அறிவிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் அறிவிக்க மோடி தயாரா? இதே கிரண் ரிஜிஜு தயாரா? அமித்ஷா தயாரா? சொல்லுங்க. இன்னொன்று, அவர் சொன்னாரு, ஹிந்து சொசைட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னாரு. சார், இதை விட ஒரு வார்த்தை தேவைப்படுகிறதா இந்தியாவில்? வேறு ஒரு தலைவருக்கு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா? அந்த தலைவர் அன்றைக்கு பேசினார். அதனால் தான் அவருக்கு சட்ட மாமேதை என்று பெயர். எப்படி ரொம்ப நுணுக்கமா அணுகி இருக்கிறார் பாருங்க. அம்பேத்கர் எவ்வளவு நுணுக்கமாக இந்த அரசியலையும் இந்த நாட்டையும் அங்குலம் அங்குலமாக அளந்திருப்பார் என்று காந்தி நினைத்தாரோ அதை 100 விழுக்காடு மெய்ப்பித்து காட்டியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் இந்தியா என்பது நாடுன்னு சொல்லவே இல்லை சார், இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் சொன்னார். நீங்க ஏற்கிறீங்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றீங்களா? அம்பேத்கர் அதையா சொன்னார்? இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் என்று சொன்னார். ஃபெடரேஷன் என்றால் என்ன அர்த்தம்? கிரண் ரிஜிஜுக்கே நாம கேட்போம், என்ன சார் அர்த்தம்? ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு சார். பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழி பேசுகிற மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மாநிலங்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து இருக்கிற ஒரு தொகுப்பு, அது ஒரு கூட்டமைப்பு. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே அதிபர் என்று கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறீர்களே, இதுவா அம்பேத்கரினுடைய சிந்தனை? எனவே அம்பேத்கர் படத்தை வச்சுட்டோம், அம்பேத்கரை காட்டி நாங்கள் திரௌபதி முர்மு அம்மையாரை வச்சுட்டோம். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல பெரிய பட்டியலை போட முடியுமே? காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இன்றைக்கு இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே யார்? அது அதிகாரமிக்க பொறுப்பா? இல்ல நீங்க திரௌபதி முர்மு அம்மையாரை வச்சிருக்கீங்களா, அது அதிகாரமிக்க பொறுப்பா? திரௌபதி முர்மு அம்மையாரால் என்ன சார் செய்ய முடியும்? நீங்க கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தங்களை எல்லாம் கையெழுத்து போட்டு உங்களுக்கு காவடி தூக்குவதை தவிர வேறு ஏதாவது அதிகாரம் அந்த அம்மையாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அம்பேத்கர் யாத்து தந்திருக்கிற அரசியலமைப்பு சாசன சட்டத்தை தங்களுக்கு தகுந்தாற் போல வளைத்துக் கொள்கிற போதெல்லாம் உங்களுக்கு இசைந்து போகிற ஒரு சூழலில் தான் அந்த அம்மையார் அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன அதிகார பொறுப்பு இருக்கிறது? ரப்பர் ஸ்டாம்பை எல்லாம் தூக்கி ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே கொடுத்து விட்டு நாங்கள் இந்த அதிகார பொறுப்பை கொடுத்தோம், அந்த அதிகார பொறுப்பை கொடுத்தோம். இந்த ராம்நாத் கோவிந்த் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு 18,000 பக்கத்துக்கு ஆய்வறிக்கைகளை கொண்டு போய் கொடுத்திருப்பாரு. நடத்தலாம், ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கிறாரு. இவரா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதி? இவரா தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலையை அறிந்து அந்த இடத்துக்கு வந்தவர்? தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு வருவதல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய வழி என்ன என்பதை உணர்ந்திருக்கிற ஒருவருக்கு அந்த அதிகாரம் பகிரப்பட வேண்டும் என்று நினைத்தார் அம்பேத்கர். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்கிற கேள்விக்கு இந்த நாட்டு மக்கள் விடை சொல்வார்கள். உங்க நாடகம் நேற்றோடு முடிவுக்கு வந்துருச்சு சார். அதனாலதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கலவர சூழலை உருவாக்குறீங்க. ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய வாயிலில் எதிர்கட்சிகள் காலங்காலமாக போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், காலங்காலமாக எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அராஜகமான நடவடிக்கையை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. எதன் பொருட்டு? நேற்றைக்கு உங்களுடைய நாடகம் அம்பலப்பட்டு போனதை இந்தியாவே பார்த்து சிரித்தது. இன்னும் சொல்கிறேன், உலக நாடுகள் பார்த்து சிரித்தது சார். ஒபாமா அதிபராக பதவி ஏற்கிற தன்னுடைய மெய்டன் ஸ்பீச்ல என்ன தெரியுமா பேசினாரு? சப்ரஸ்ட் கம்யூனிட்டியிலிருந்து ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒருத்தர் வர முடியும் என்பதை வழிகாட்டி விட்டு போனவர் அம்பேத்கர்னு பேசினார். அவருடைய மெய்டன் ஸ்பீச்ல இருக்கு, நீங்க எங்க வேணாலும் போய் தேடி பார்த்துக்கங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல, சங்கிகளை போல ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஒபாமா பேசினார். யார் குறித்து பேசினார்? அம்பேத்கர் குறித்து பேசினார். என்னை போன்ற ஒடுக்கப்பட்ட ஒருவன் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற பாதை சமைத்தவர் அம்பேத்கர் என்று அன்றைக்கு ஒபாமா பேசியது என்பது
உலக நாடுகளில் உலக அரங்கில் அம்பேத்கர் எத்தகைய மனிதர் என்கிற புகழை உயர்த்தியது. இன்றைக்கு உலக நாடுகளுக்கு முன்னால் நீங்க எத்தனையோ ஏத்திஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு, எத்தனையோ டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனையோ கோடி பேர் உலகம் முழுமைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க? ஒபாமாவினுடைய ஸ்பீச்சையும் அமித்ஷாவினுடைய ஸ்பீச்சையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என்னடா அது, எங்கோ பிறந்த இந்தியாவில் பிறந்த அம்பேத்கரை ஒபாமா எனக்கு இவர்தான் பாதை சமைத்தார் என்று பேசுகிறார். இவர்கள் ஏன் நீ அவருடைய பெயரை சொல்கிறார், அதுக்கு கடவுளுடைய பெயரை சொல்லலாம் என்று சொல்கிற ஒரு மூடர்களிடமெல்லாம் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்தியாவை பார்த்து காரி உமிழ்கிற சூழல் என்பது வந்திருக்கிறது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அராஜகமான முறையில் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் கலவர சூழலை பாஜக உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். நாடாளுமன்ற வளாகத்தில் காலங்காலமாக எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை நேற்று நடந்த நிகழ்வை வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது, திசை மாற்றணுங்கிறதுக்காக பாஜக சில வேலைகள் செஞ்சுதான் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு ராகுல் மன்னிப்பு கேட்கலாம், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது, கடந்த முறை எம்பி பதவி பறிக்கப்பட்ட சம்பவம், அதாவது ராகுல் காந்திக்கு. அது எங்கே பேசுனது ஒரு இடம், வழக்கு நடந்தது ஒரு இடம், அதை கம்பேர் பண்ணி பதவி பறிக்கப்பட்ட சம்பவம்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்களோ? அதாவது ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கிரண் ரிஜிஜு பேசுகிறார் அல்லவா? ஏன் மன்னிப்பு கேட்கணும் அதை சொல்லுங்க. எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? அவரு என்ன தவறு செய்தார் மன்னிப்பு கேட்கறதுக்கு? நீங்க சொல்லுங்களேன். அவங்க தான் சொல்றாங்கல்ல, 2 பேர் தள்ளி விட்டு 2 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னொரு பாஜக பெண் எம்பி அவங்களும் கண்ணிய குறைவா நடந்துகிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுதான் அவங்க மன்னிப்பு கேட்கணும். நாடாளுமன்றம் ஹைலி செக்யூர்டு காம்பவுண்ட் தானே சார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல. கிரண் ரிஜிஜுக்கு யாராவது உள்ள நுழைஞ்சு கடந்த காலத்துல இருந்தது மாதிரி வண்ண புகை உமிழும் குப்பிகள் எல்லாம் வீசிட்டு போயிட முடியுமா? இப்போ அதன் பிறகு நல்ல அவேரா தானே இருக்கீங்க, ஒன்னும் சங்கடம் இல்லையில்ல. ஃபுல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்குல்ல, நாடாளுமன்றத்துல என்ன நடந்ததுன்னு ஆதாரத்தை வெளியிடுங்க. ராகுல் காந்தி அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அத்துமீறினார் என்கிற ஆதாரத்தை வெளியிடுங்கள். பிரபல ஊடகம் ஒன்று இன்றைக்கு காலை ராகுல் காந்தி அங்கே போய் என்ன பேசினார் என்பதை வெளியிட்டிருக்கு. உங்களுடைய நேர்காணலுக்கு முன்பு வருவதற்கு முன்பாக அதை நான் பார்த்து விட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன கேட்கிறாரு? ராகுல் காந்தியை நோக்கி வசவு வார்த்தைகளை பேசுகிறார்கள். நேரா போறாரு சார் ராகுல் அந்த கூட்டத்துக்குள்ள போய் சொல்றாரு, என்ன தப்பு பண்ண, என்ன எதுக்கே திட்டுறீங்கன்னு கேட்கிறாரு ராகுல். என்னையா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னையா பண்ண, நீ தான் தள்ளி விட்ட பாரு இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய மண்டை உடைஞ்சிருச்சுன்னு. யோ, அவரு தான் என்ன தள்ளினாரு, நான் ஒரு பிரிவென்ஷனுக்காக கையை வச்சு தடுத்துக்கிட்டேன், என்ன தள்ளினாரு, மல்லிகார்ஜுன கார்கேவை தள்ளினாரு, எங்களுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தள்ளினாரு, அதுக்காக நான் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கையை முன்னாடி தூக்கி வச்சேன், என் கையில சாஞ்சு அவர் கீழே விழுந்துட்டாரு, விழுந்தவருக்கு கீழே அடிபட்டு மண்டை உடைஞ்சிருச்சு, நானாயா அவரை போய் தாக்கினா, அவரு தாயா என்ன தாக்க வந்தாருன்னு நேரா பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கிறார் சார் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர். அந்த ஃபுட்டேஜஸ் இன்னைக்கு வந்துருச்சு சார். இவர் தான் தள்ளி விட்டாரு, நடந்து போய்கிட்டு இருந்தாரு எங்க நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் எந்த தப்பும் செய்யல, அவர் பாட்டுல ஹவுஸுக்கு வர்றதுக்காக இருந்தாரு, ராகுல் வேணும்னே போய் சட்டையை பிடிச்சி அவர் கீழே தள்ளி அவர் மண்டையை உடைச்சிட்டாருன்ற ஃபுட்டேஜா பாஜகவுக்கு துணிச்சலும் திராணியும் இருந்தால் வெளியிடட்டும், அதன் பிறகு மன்னிப்பு கேட்கணும்னு நாமே பேசலாம் சார், தப்பு கிடையாது சார். ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியவர்கள் நீங்கள். நான் என்ன கேட்கிறேன், எதிர்கட்சி தன்னுடைய குரலை நாடாளுமன்ற வளாகத்தில் ஒலிக்க கூடாதா? இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை உருவாக்கி தந்த, இந்தியாவினுடைய சாசன சட்டத்துக்கு தந்தை என்கிற புகழை அடைந்திருக்கிற அம்பேத்கரை நீங்கள் இழிவாக பேசுவீர்கள். இந்த எதிர்ப்பை கூட எதிர்கட்சிகள் பதிவு செய்யக்கூடாதா நாடாளுமன்றத்துல? என்ன மன்னராட்சி முறையா நடைபெறுகிறது இந்தியாவில்? எப்படியா நீங்க போய் கலவரத்துல ஈடுபடலாம்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன குண்டர்களா பாரதிய ஜனதா கட்சியினர்? நீங்க ஏற்கனவே குண்டர்களை எல்லாம் கட்சியில சேர்த்து வச்சதுனாலதான் இந்த மாதிரியான என்ன வெளிப்பாடு அவர்களிடத்துல வெளிப்படுகிறது. ஏன் சார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் புரொட்டஸ்ட்ல ஈடுபட்டா அவங்களை போய் அட்டாக் பண்றதுக்கு போறீங்க? ஏன் சண்டை போட போறீங்க? ஹவுஸ்ல உங்க வாத திறமையை காட்டுங்க. கேள்வி எழுப்புகிறார்களே அண்ணன் ஆ ராசா போன்றவர்கள் அறிவார்ந்த கேள்வியை 2 நாளைக்கு முன்னாடி எழுப்புனாங்களே, பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? அண்ணன் TR பாலு கேட்டாரு, அறுதி பெரும்பான்மையே இல்லையா, 2/3 மெஜாரிட்டி இருக்கணுமையா, இதை பார்லிமெண்ட்ல இருந்து ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லையன்றதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு? என் கையில ஒண்ணும் இல்ல, ஹவுஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்ப வாய் மூடிட்டு இருந்தீங்களா?
வாயில் என்ன கொழுக்கட்டை வைத்திருந்தீர்களா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசுவதற்கு துணிச்சல் இருந்ததா? நாடாளுமன்றத்தில் உங்களுடைய குரலை எப்படி ஒலிக்க வேண்டுமோ ஜனநாயக வழியில் அப்படி ஒலிக்காமல் அராஜகத்தில் குண்டர்களைப் போல, ரவுடிகளைப் போல, குண்டாந்தடிகளை எடுத்துக்கொண்டு வருபவர்களைப் போல ஒரு நாளாந்தர நடவடிக்கையில் நாடாளுமன்றத்தில் நீங்கள் ஈடுபட்டு விட்டு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில நியாயம்? ராகுல் மன்னிப்பு கேட்க மாட்டாரியா? என்ன செய்வீங்க? சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? டிஸ்மிஸ் பண்ணிருவீங்களா? கடந்த காலத்துல டிஸ்மிஸ் பண்ணீங்க, மிருக பலத்தோடு இருந்தீர்கள். என்ன நடந்தது? நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறி நீதிமன்றத்தில் தனக்கான நீதியை பெற்றுக்கொண்டு மீண்டும் ராகுல் வந்ததை போல இப்போது நீங்கள் எந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் ஜனநாயக வழியில் அதை எதிர்கொள்ற துணிச்சலும் திராணியும் ராகுல் காந்திக்கு இருக்கு. ராகுல் காந்திக்கு பின்னால் தென்னிந்தியா இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு சித்தராமையா ஒரு அருமையான கடிதத்தை எழுதியிருக்கிறார் மோடிக்கு. அந்த கடிதத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எனவே தென்னிந்தியா துணை நிற்கிறவரை ராகுலை தொட முடியாது என்பதை கிரண் ரிஜிஜு போன்றவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். அராஜகத்தில் ஈடுபட்டது நீங்க அம்பேத்கர் குறித்து பேசினதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னா ராகுல் கீழே தள்ளி விட்டாரு, ரத்தம் வந்துருச்சுன்னு. ஏன் போய் தள்ளுறதுக்கு போனா அந்தால போய் கேளுங்க முதல்ல. எதுக்கியா போராட்டத்துல ஈடுபடுறவங்களை போய் ஜனநாயக வழியில எதிர்கொள்ளாம நீ எதிர்கோஷம் போடு, நீ எதிர்த்து முழக்கமிடு. இல்ல நாங்க சொன்னது சரிதான், நாங்க அம்பேத்கரை சரியாதான் பேசி இருக்கிறோம்னு சொல்லு. உனக்கான பேச்சுரிமை இருக்குல்ல, அதை மறுத்து இருக்கிறதா எதிர்கட்சி? நீ பேசக்கூடாதுன்னு சொன்னார்களா? எதற்காக நீங்கள் தாக்குவதற்கு போகிறீர்கள்? எவன் ஒருவனிடத்திலே அறிவாற்றல் குறைவாக இருக்கிறதோ, அறிவுவாதத்தை முன்வைக்கிற திறன் குறைவாக இருக்கிறதோ, அப்பதான் சார் இந்த மாதிரியான அடிதடி நடவடிக்கைக்கு போவான். இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் பாஜக உலக அரங்கில் தலை குனிந்து நிற்கிறது. நேற்றிலிருந்து உலகம் முழுமைக்கும் இருக்கிற எதிர்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். எனவே செய்வதறியாது திகைத்து போய் கலவர சூழலை உருவாக்கி இந்த பிரச்சனையை மடை மாற்றுவதற்காக நாடாளுமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான செயலை இன்றைக்கு பாஜக செய்திருக்கிறது. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ராகுல் காந்தி தப்பு பண்ணான்னு நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணு, அதன் பிறகு பேசுவோம். இந்த விஷயத்துல ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, மன்னிப்பு கேட்க மாட்டார். தென்னிந்தியா முழுவதும் அவர் பின்னாடி இருக்கு அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. இது அதிகார வெறி, அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக காங்கிரஸ் இந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த மாதிரி செயலாம் செய்யுதுன்னு பாஜகக்காரங்க கருத்து பதிவிட்டு வராங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த நிகழ்வு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.